அது மாதிரி ஹனுமார் சொல்றார், என்னமோ நான் திருட்டுத்தனமா பண்ணிட்டு போட்டேன்னு சொல்லாதீங்கோ, இப்பவே சொல்றேன், அதுக்கு ஏதாவது ஒதுக்கிறதா இருந்தா இப்பவே வந்துடுங்கோ. அமனா சமர்த்தார்த்தோ கமிஷ்யாமி விஷதாம் சர்வரட்சசாம். எல்லா ராட்சாலும் இருக்கிற போது சொல்றேன், ஆறாவது இருக்கவரதா இருந்தா வாருங்கோன்னு அர்த்தம். அப்படி சொன்னாராம். ராமாயணம் தான் சொல்றது ஹனுமார். ராமச்சரித்திரம் சத்ருக்களுடைய ஹதயத்தை கலக்கும், பரமகாரிய சித்தியை கொடுக்கும், பரமமங்கலத்தை கொடுக்கும்னே, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் எத்தனை குழந்தைகள் ராமாயணம் கேட்டேன், வேலையாயிடுத்து நித்தியம் சொல்றான். 2 வருஷமா அலைஞ்சேன், வேலையாயிடுத்துங்கிறான். அப்படிலாம் சொல்றான். கூட இருக்கிறவெல்லாம் ஆச்சரியப்படுறாள். ராமச்சரித்திரத்தை ஸ்ரத்தையா காட்டா அது கலியில பிரத்யட்சம். நம்ம மதம் ஒரு நாளும் தப்பா போகாது, அது சத்தியம். மகான்கள் இத்தனை நாளா நம்ம மதத்தை காப்பாத்தி வச்சிருப்பாளா? அவளுக்கு என்ன ஆகணும்? கோனுவியாச கைவசமனு கோன்வசோ யாஜ்ஞவல்கிய அஸ்மாசு பித்ரேவ புத்திரேன்னாள் தீர்த்திருவாள். தோப்பம் பிள்ளைக்கு சொத்து தேடி வைக்கிறா போல இந்த இதிகாசங்களை தேடி வச்சு, புராணங்களை தேடி வச்சு, ஆமா நாமெல்லாம் கேட்டு கேட்டு க்ஷேமத்தாடையணும்னு அப்படி அனுகிரகம் பண்ணலன்னா நம்ம குறைய நீக்கிக்க வேற கலியில வழி இல்லை. அவன் பிராயஷ்சித்தம் பண்ணா அந்த பிராயஷ்சித்தத்துல தப்பு வருது. அவன் அதுல ஏதாவது தப்பு பண்ணதுக்காக பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்க, அதுல தப்பு வருது. அப்புறம் இனிமே டீக்கா தூக்காம பேட்சத்தை அவன் ஒரு ஸ்தாபனத்தை பலப்படுத்துறதுக்காக கீழே சொன்னதுதான். மறுபடியும் அஸ்திரவி ஜெயதாம் ராமஹா, இதான் வித்தியாசம். அவன் சர்வாஸ்திரங்களும் தெரிஞ்ச என் பிரபு ஜொலிக்கிறான். அவன் லட்சுமணனுக்கு அஸ்திரம் ஒன்றும் தேவையில்லை, அவன் பலமே உரிமைக்குன்னு கிடக்கு. லட்சுமணச்ச மகாபலா அப்படி சொல்றாள். என்ன பிரம்மாஸ்திரத்தினால ராவணனுக்கு முடிவு. அந்த அஸ்திரங்கள்லாம் ராமனிடத்துல இருக்குன்னு சொல்லணும். ஹனுமார் அழகா பேசுறாள். இந்த பையங்களுக்கு அடையப்பா ராவணனை கூட ஒழிக்கிற தெய்வம் ராமன் புரியணும். அதுக்காக அஸ்திரவி ஜெயதாம் ராமஹா லட்சுமணச்ச மகாபலா. அவன் காதலியும் வேணும். ராஜா சுக்ரீவன், தம்பி ராஜா போக்கிரி அண்ணா அவன் கொண்டு விட்டு தம்பிக்கு ராஜ்யம் 6 இருந்தா வாருங்கோன்னு அப்படி வால் நோட்டீஸ் ஓட்டுறான் பாருங்க, பேப்பர் வாங்குறதுக்கு. அது மாதிரி ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேண அபிபாலிதா. இப்படி திரும்ப திரும்ப ராமச்சரித்திரம் சொல்லி இந்த ஜம்புமாலையும் வதம் பண்ணி, மந்திரி குமாராளையும் வதம் பண்ணி, அக்ஷயகுமாரனையும் வதம் பண்ணி, பரம வீராளெல்லாம் வதம் பண்ணி விட்டார் ஹனுமார்.